வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மக்கள்கிட்ட நிதி தாங்கன்னு கேட்குறாரு. எதுக்கு அவர் மக்கள்கிட்ட நிதி கேட்கணும்? அவர் கட்சி நடத்துகிறாரு, அவருக்கு தைரியம் இருக்குது. அவர் எதுக்கு நிதி மக்கள்கிட்ட கேட்குறாரு? மக்கள் என்ன எல்லாமே வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டுருக்காங்களே இவருக்கு மேலே. ஐயா நல்லக்கண்ணு ஐயா எவ்வளோ ஏழ்மையாக அப்போது இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி போனாங்கங்கிறது அவருக்கு தெரியாது போகுது. அவங்களாம் உண்டியல் வசூல் பண்ணி கட்சி நடத்தினாலும் எந்தளவுக்கு அவங்க எளிமையாக இருந்தாங்கங்கிறதுலாம் தெரியும். அவரை மாதிரி இவர் இருக்காரா? கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்காருல்ல, அந்த சொத்தை விற்றாது கட்சி நடத்துகிறாருன்னா நல்லாயிருக்கும். மக்கள் இவரை நாளைக்கு போட்டுருவாங்க. இவர் சம்மந்தமே இல்லாத கார்லலாம் வருவாரா? இவர் நினச்சா எங்கே ஆடம்பரமாக வாழ்வாரா? இது மக்கள் காசு தான் அவருக்கு தேவைப்படும். மக்களை முட்டாளாக்குறது சில பேர் இருக்காங்க, கட்சி நடத்துகிறேங்கிற ஒரு பேரில். என்ன கூச்சம் இல்லாமல் எப்படி மக்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரியலையே. நீங்கள் கட்சி உங்களை கட்சி நடத்த சொன்னாங்களே யாரை மக்கள் கூப்பிட்டு, நீங்கள் கட்சி நடத்துங்க நாங்கள் பணம் தர்றோன்ட்டு. உங்களுக்கு ஒரு சிலர் தர்றாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் எப்படின்னாக்கா நாட்டை ரெண்டாக்குற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் செய்கிற செயல். ஏற்கனவே கட்சிங்க இருக்குது, இருக்கிற கட்சிங்களாம் பத்தாது. இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அரசு. புரியுதுங்களா? யார் வேண்டுமானாலும் கட்சி நடத்தலாங்கிறது முதல்ல ஒரு அந்த இதே உடைக்கணும். ஒரு கட்சி நடத்தணுன்னாக்கா இத்தனை கோடி ரூபா சொத்து உள்ள தலைவன் மட்டும்தான் கட்சி நடத்தணுங்கிறது. அவன் தான் தலைவனாக இருக்கணும், அவன் சொத்தை காட்டணும், இத்தனை கோடி ரூபா சொத்தை காட்டணும், அவன் தான் கட்சி நடத்தணும். மக்கள்கிட்ட காசு கேட்கக்கூடாது, மக்களாக அவங்களா கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க முதல்ல அரசியல்வாதிங்க. மக்கள்கிட்ட எக்காரணத்தை கொண்டு மக்கள்கிட்ட காசை கேட்காதீங்க. மக்கள்கிட்ட காசு கேட்குறவன் அது எதுவும் வார்த்தை நம்ம தவறாக பேசிடக்கூடாது. மக்கள்கிட்ட காசு கேட்கக்கூடாது. கட்சி நடத்த தகுதி இல்லை, திறமை இல்லை, தெம்பு இல்லைன்னா கட்சியை கழிச்சிட்டு போயிட்டே இருங்க. மக்கள்கிட்ட எது காசு கேட்குறீங்க? நல்லா யோசித்து பாருங்கள். அவ்வளோதான் சொல்லுவேன். ஒவ்வொரு கட்சி நடத்துகிற எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். மக்கள்கிட்ட காசு கேட்காதீங்க. கட்சி நடத்துகிறவங்க யாருங்க மக்களாக அவங்களா கொடுத்தாங்கன்னா அது உங்களுடைய இது. யார் மக்கள் தருவாங்கன்னா இருக்கப்பட்டவங்க தருவாங்க. புரியுதுங்களா? மக்கள்கிட்ட காசு கேட்டு அப்படி ஒரு கட்சி நடத்த வேண்டிய அவசியமே தேவையில்லை. யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் இருந்தால் கட்சி நடத்துங்க, தலைவனாக இருங்க. மக்கள் காசு தருவாங்களா? இவங்க கட்சி நடத்துவாங்க. இவங்க ஆடம்பரமாக இருப்பாங்களா? இவங்க கும்பலாக போவாங்களா? கும்பலாக வருவாங்களா? என்ன அதெல்லாம் கேவலமாக இல்லை? இதுக்கு கவர்மெண்ட்டு மத்திய மாநில அரசுகள் இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கப்பா. முதல்ல மத்திய கவர்மெண்ட் தான் சட்டமே கொண்டு வரணும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க முதல்ல. யாராக இருந்தாலும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் மட்டும்தான் கட்சி நடத்தணும். கோடீஸ்வரன் இருந்தால் அவன் சொந்த காசில் தான் கட்சி நடத்தணுங்கிறத கொண்டு வாங்க. இல்லாட்டி கட்சியை யாரும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறது முதல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. நினச்சவங்களாம் தடி எடுத்தவங்களாம் கட்சி ஆரம்பித்து கட்சி தலைவனாக இருந்துக்கிட்டு கட்சி எடுத்துக்கிட்டு நடத்த வக்கில்லாட்டியும் மக்கள் காசை கேட்டுக்கிட்டு. நன்றி, வணக்கம்.